ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லலாம். உவமைகள் என்கிற தலைப்பிலே இந்த மாதத்திலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு பேரபிள் இயேசு சொன்ன உவமையின் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கிறேன். 2 வசனங்களையும் நான் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 78 2ஆம் வசனம். சங்கீதம் 78 2. என் வாயை உவமைகளால் திறப்பேன், என் வாயை உவமைகளினால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். அந்த பிராக்கெட்ல உள்ளதை வாசிங்க. ஆரம்பத்தில் யார் எழுதியிருக்காங்க பார்ப்போம். ஆசாப் எழுதின. ஆசாப் என்ன எழுதுகிறார்? மேசியா பிறப்பார், இயேசு பிறப்பார், பூர்வ காலத்திலே மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியங்களை உவமையின் மூலமாக அவர் வெளிப்படுத்துவார் என்று ஆசாப் கூறுகிறார். அது அப்படியே நிறைவேறுகிறது. இயேசு என்ன சொல்லுகிறார்? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து. இவைகள் எல்லாம் இயேசு ஜனங்களுடைய உவமைகளால் பேசினார். உவமைகளினாலே அன்றி அவர்களுடைய பேசவில்லை. என் வாயை உவமைகளினால் திறப்பேன், என் வாயை உவமைகளினாலே திறப்பேன். உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை, கார்த்திகை கவனிங்க, உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி, தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. போதும், இப்படி நடந்தது. அப்போ உலக தோற்றத்துக்கு முதல், உலகம் என்றைக்கு உருவானதோ அது முதல் ரகசியங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. பூர்வகாலம் பழைய ஏற்பாடு முழுவதும் ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவ்வனைத்தையும் உவமையின் மூலமாக புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு கதை வடிவில் ஆண்டவர் சொன்னது தான் உவமைகள். அல்லேலூயா. நீங்கள் புதிய ஏற்பாட்டு 4 புத்தகங்களை வாசித்து பாருங்கள். மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். அநேக உவமைகள் எப்படி ஆரம்பிக்கும் என்றால், அன்றியும் பரலோக ராஜ்யமானது, அன்றியும் பரலோக ராஜ்யமானது என்று பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த ரகசியங்களைத்தான் உவமைகளின் மூலமாக ஆண்டவர் அறிவித்திருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு முதல் உவமை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உவமை தான் ஐசுவரியவான் லாசரு உவமை. சரிதானே? அனைவருமே எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அப்படியே நீங்க பாருங்க, 19ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ஆண்டவராக இயேசு குறிப்பிடுகிறார் 2 கேரக்டர்ஸ். ஒருவன் ஐசுவரியவான், இன்னொருவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானின் பெயரை இயேசு குறிப்பிடவில்லை, ஆனால் தரித்திரனின் பெயரை இயேசு குறிப்பிட்டிருக்கிறார், லாசரு. இந்த ஐஸ்வர்யவானை பற்றி ஆண்டவர் 3 காரியங்களை சொல்லுகிறார். 1, அவன் இரத்தாம்பரத்தை அணிந்திருக்கிறான். 2, விலையேறப்பெற்ற ஆடைகளை அணிந்திருக்கிறான். 3வது, அவனுடைய வாழ்வு முறையை பற்றி இயேசு கூறுகிறார், சம்பரமான வாழ்வு, அதாவது ஆடம்பர வாழ்வு, லக்ஸுரி லைஃப். இன்னொரு பக்கம் பாருங்க, லாசருவாகிய தரித்திரனை பற்றி ஆண்டவர் 4 காரியங்களை கூறுகிறார். 1, he was a beggar, அவன் ஒரு பிச்சைக்காரன். 2வது பாருங்க, அவனுக்கு வீடு இருந்ததாக தெரியவில்லை, ஐஸ்வர்யவானின் வீட்டு வாசலிலே கிடக்கக்கூடியவன். 3வது, அவன் சரீரத்திலும் நல்ல சுகம் அவனுக்கு கிடையாது, he was a sick man, அவனுடைய சரீரத்தில் பருக்கள் இருந்ததாக இயேசு குறிப்பிட்டிருக்கிறார். 4வதாக பாருங்க, மனைவியோ உடன் பிறந்தவர்களோ பிள்ளைகளோ நண்பர்களோ அவனிடத்தில் அன்பு காண்பிக்க எவருமே இருந்ததாக தெரியவில்லை. அவன் அருகிலே இருந்தது நாய்கள் தான். அத்தகைய இழிய நிலை வாழ்வு தான் இந்த லாசரு வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்போ வாசிக்க கேட்கலாம். 22ஆம் வசனமும் 23ஆம் வசனமும் இருவருக்குமே மரணம் சம்பவிக்கிறது. வாசிக்கலாம். 22, 23. பின்பு அந்த தரித்திரன் மரித்து, பின்பு அந்த தரித்திரனாகிய லாசரு மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது நன்கு கவனியுங்கள், இருவரையும் மரணம் சந்திக்கிறது. ஆனால் இருவரும் சென்ற இடம் வெவ்வேறான இடம். அதைத்தான் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஒருவன் மரிக்கிறான், ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிற, பரதீசு என்று சொல்லப்படுகிற, பரிசுத்த நகரம் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு தேவதூதரால் கொண்டு போய் விடப்படுகிறான். ஆனால் இன்னொருவன் மரிக்கிறான், அவன் சென்ற இடம்தான் பாதாளம். பரதீசு பாரடைஸ், பாதாளம் ஹேட்ஸ், HADES. நாம் எல்லாரும் அறிந்த ஒரு காரியம்தான், இயேசுவின் வருகைக்கு பின்னர், நியாய தீர்ப்புக்கு பின்னர் பரிசுத்தவான்கள் பரலோகம் செல்கிறார்கள், இட்டர்னல் பிளேஸ், நிரந்தர வாழ்வு தரும் இடம். அதுபோல பாவிகள் நரகத்துக்கு செல்கிறார்கள், அதுவும் பெர்மனன்ட் பிளேஸ் தான், நிரந்தரமான அழிவுள்ள ஒரு இடம். அவ்வளவுதான். இந்த பரலோகமும் நரகமும் எல்லாருக்கும் தெரிந்த காரியம்.
அது இயேசுவின் வருகைக்கு பின்னர் தான், நியாய தீர்ப்புக்கு பின்னர் தான் நிகழும். ஆனால் இந்த பரதீசும் பாதாளம் அப்படி அல்ல. இவ்விரண்டும் தற்காலிக இடங்கள் தான், டெம்பரரி பிளேசஸ். ஒரு மனிதனுக்கு என்றைக்கு மரணம் வருகிறதோ அன்றைக்கே அவன் பரிசுத்தமாக வாழ்ந்து மரித்தால் பரதீசு செல்கிறான், பாவியாக வாழ்ந்து மரித்தால் அன்றைக்கே பாதாளம் சென்று விடுகிறான். அதைத்தான் இந்த உவமையின் மூலமாக ஆண்டவராக இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வீட்டில் போய் நீங்கள் வாசி பாருங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். பவுல் தன்னுடைய அனுபவத்தை அவன் இன்டைரக்டாக குறிப்பிடுகிறான். ஒரு மனுஷன் என்று குறிப்பிடுகிறான். தன்னைத்தான் இன்டைரக்டாக அவன் கூறுறான். என்ன கூறுறான்னா, 3ஆம் வானத்திலே பரதீசு இருக்கிறது என்று அவன் கூறுகிறான். அங்குள்ள லாங்குவேஜ் எப்படிப்பட்டது என்று சொன்னால், மனுஷரால் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய ஒரு மொழி என்று அவன் சொல்லுகிறான். அப்படி என்றால் பரதீசு எங்கு இருக்கிறது? 3ஆம் வானத்தில் இருக்கிறது. ஒரு வானம் நம்முடைய கண்களுக்கு புலப்படுகிறது, 2ஆம் 3ஆம் வானங்கள் நம்முடைய கண்களுக்கு புலப்படவில்லை. ஆனால் பரிசுத்த வேதாகமம் தெளிவுபடுத்துகிறது 3 வானங்கள் இருக்கிறதாம். அல்லேலூயா. அந்த 3ஆம் வானத்தில் தான் பரதீசு இருக்கிறதாம். அங்கு பேசப்படுகிற மொழி எத்தகையது என்று சொன்னால், உலக மொழிகளுள் எந்த மொழியுமே அங்கு கிடையாது. ஆகையினால் தான் அங்கு பவுல் குறிப்பிடுகிறார், மனுஷரால் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய மொழி அங்கு இருக்கிறது. இன்னும் கூட அந்த பரதீசில் என்ன இருக்கிறது? திவ்ய வாசகனாகிய யோவான் குறிப்பிட்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வீட்டுக்கு போய் வாசி பாருங்க. அந்த பரதீசில் ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் வைத்திருக்கிறாராம். ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து பார்த்தால், தேவனாகிய கர்த்தர் ஆதாமை உண்டாக்கினார், ஏவாளை உண்டாக்கினார். அவ்விருவருக்கும் ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை வைத்தார். குறிப்பாக 3 விதமான விருட்சங்களை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தார், உருவாக்கினார். ஆதாம் ஏவாள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக சகலவித விருட்சங்களை அவர் உண்டாக்கியிருந்தார். 1. 2வது, மனிதன் அல்லது இந்த மனுஷி மரித்து போய்விடக்கூடாது, வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், சாவாமி உள்ளவர்களாகத்தான் ஆண்டவர் படைத்தார். ஆகையால் ஜீவ விருட்சத்தையும் ஆண்டவர் ஏதேனிலே வைத்திருந்தார். அதை சாப்பிடும்போது மரணம் வராது. 3வதாக, தான் உண்டாக்கிய மனிதர்கள் தனக்கு கீழ்ப்படிவார்களா என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் அவர் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் வைத்திருந்தார். தேவன் இவ்விருவரையும் சோதித்து பார்த்தபோது அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் கீழ்ப்படியாமை நிமித்தம் பாவிகளாக மாற்றப்பட்டார்கள். அந்த பாவத்தின் தண்டனையாகிய மரணத்திற்கு அவர்கள் உள்ளானார்கள். இப்பொழுதுதான் தேவன் பார்க்கிறார், இனிமேல் இந்த ஜீவ விருட்சம் இருக்கிற இந்த ஏதேனிலே இந்த ஆதாமும் ஏவாளும் இருக்கக்கூடாது. காரணம், இவர்கள் கீழ்ப்படியவில்லை, பாவிகளாக மாற்றப்பட்டு விட்டார்கள். அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம் இவர்களுக்கு வந்துதான் ஆக வேண்டும். ஆகையால் இவர்கள் மேற்கொண்டு இந்த ஏதேன் தோட்டத்திலே இருந்தால் ஜீவவிருட்சத்தின் கனியை கையை நீட்டி பறித்து சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டே இருப்பார்களே, உயிரோடு இருப்பார்களே, மரிக்க மாட்டார்களே. ஆகையால் இவர்களை துரத்த வேண்டும் என்று தீர்மானித்து, ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்தை பாருங்க. ஆதாம் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்னென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் துரத்தினார். மட்டுமல்ல, தப்பி தவறி உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக கேருபீன்களினால் சுடரொளி பட்டயத்தினால் ஏதேன் தோட்டத்தை காவல் பண்ணுவித்தார். அவ்வளவு கோபம் நிறைந்த ஆண்டவர் இந்த ஏதேனுக்குள் இருக்கிற ஜீவ விருட்சத்தை இந்த ஆதாமும் ஏவாளும் புசிக்கக்கூடாது, அவர்கள் இனிமேல் மரித்துத்தான் ஆக வேண்டும் என்று அவர்களை வெளியே துரத்திய ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்க, அவர் மாம்சத்தில் இயேசுவாக வெளிப்பட்டார். அவர் நமக்காக மரித்து உயிர்த்தார். பெந்தேகோஸ்தே நாளிலே கர்த்தருடைய ஆவியானவராக இறங்கி வந்தார். முதல் நூற்றாண்டிலே இந்த யோவான் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் எழுதுகிறார். அதை நான் ஏற்கனவே சொன்னேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, சபையே நீ ஜெயம் கொண்டு விட்டால் பரதீசின் மத்தியிலே உனக்காக ஜீவவிருட்சத்தின் கனியை வைத்திருக்கிறேன், நான் அதை உனக்கு புசிக்க தருவேன் என்று யோவான் மூலம் எழுதுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஆதாமும் ஏவாளும் இழந்து போன அந்த ஜீவவிருட்சத்தின் கனியை நாம் மறுபடியும் புசிப்பதற்காகத்தான் ஆண்டவர் பரதீசிலே அந்த ஜீவவிருட்சத்தின் கனியை வைத்து வாருங்கள் என்று சபையாகி நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. இதன் அடிப்படையிலே சமீபத்திலே ஒரு பாடலை நான் எழுதினேன். கொடுங்க பிரதர். கண்டேன் கண்டேன் கண்டேன்
மூன்றாம் வானத்தில் பரதீசை கண்டேன் 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 கண்டேன். மூன்றாம் வானத்தில் பரதீசை கண்டேன். மனுஷரால் பேச கூடாத ஓர் மொழியாம், வாக்குக்கு எட்டாத மேன்மையாம் மொழியாம். மனுஷரால் பேச கூடாத ஓர் மொழியாம், வாக்கிற்கு எட்டாத மேன்மையாம் மொழியாம். பரிசுத்த மொழியாம், நேசரின் மொழியாம், நாமங்கு சென்று பேசும் செம்மொழியாம். பரிசுத்த மொழியாம், நேசரின் மொழியாம், நாமங்கு சென்று பேசும் செம்மொழியாம். கண்டேன் கண்டேன் மூன்றாம் வானத்தில் பரதீசை கண்டேன். ஆதாமும் ஏவாளும் ஏதேனில் இழந்த ஜீவ விருட்ச கனி அங்கேயுண்டு. ஆதாமும் ஏவாளும் ஏதேனில் இழந்த ஜீவ விருட்ச கனி அங்கேயுண்டு. ஜெயம் கொள்ளுகின்ற திருச்சபையாரே, நாமங்கு சென்று ருசிக்கும் நற்கனியாம். ஜெயம் கொள்ளுகின்ற திருச்சபையாரே, நாமங்கு சென்று ருசிக்கும் நற்கனியாம். கண்டேன் 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 மூன்றாம் வானத்தில் பரதீசை கண்டேன். திருந்திய கள்ளனும் கிறிஸ்தேசுவும் மரணத்திற்கு பின்ன சென்ற இடம். திருந்திய கள்ளனும் கிறிஸ்தேசுவும் மரணத்திற்கு பின்ன சென்ற இடம். என் மரண வேளையில் பரதீசின் வாழ்வை மறுக்காமல் அருளும் அருமை பீதாவே. மரண வேளையில் பரதீசின் வாழ்வை மறுக்காமல் அருளும் அருமை பீதாவே. கண்டேன் 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 மூன்றாம் வானத்தில் பரதீசை கண்டேன் 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 மூன்றாம் வானத்தில் பரதீசை கண்டேன். அல்லேலூயா. ரெண்டு காரியங்களை உங்களுக்கு நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, பாதாளத்தின் பயங்கரங்கள், அதில் 4 காரியங்கள். ரெண்டாவது, பரதீசு போக வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும், அதில் 4 காரியங்கள். பாயிண்ட் நம்பர் 1, பாதாளத்தின் பயங்கரங்கள். நான் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 16:23 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். ஓகே, பாயிண்ட் நம்பர் 1, பாதாளத்தின் பயங்கரங்கள். அதில் பாயிண்ட் நம்பர் 1 நல்லா கவனிங்க. இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இருக்கிறான். ஏற்கனவே சொன்னேன், பரதீஸ் எங்கு இருக்கிறது? 3ஆம் வானத்திலே. பாதாளம் எங்கு இருக்கிறது? ஏசாயா 14:9 கூறுகிறது, பாதாளம் கீழே இருக்கிறது. அப்போ ஐஸ்வர்யவான் கீழே இருக்கிற பாதாளத்தில் இருக்கிறான். இப்போ அவன் சொல்கிறான், நான் வாசிக்க கேட்டோமே, இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே. அப்போ பாயிண்ட் நம்பர் 1, பாதாளத்தில் அக்னி இருக்கிறது. நீங்களோ நானோ பாவியாக மறுத்து அந்த பாதாளத்திலே விழுந்து விட்டால் அந்த அக்னி ஜுவாலை நம்மை உஷ்ணப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த அக்னி ஜுவாலை நம்மை வெப்பப்படுத்தி கொண்டே இருக்கும். நல்லா கவனிங்க. பாயிண்ட் நம்பர் 1, பாதாளத்திலே அக்னி இருக்கிறது. நீங்களோ நானோ பாவியாக மரித்து பாதாளத்திலே போய் விழுந்து விட்டால்
இந்த ஐஸ்வர்யவானை போலவே நீங்களும் நானும் புலம்புவோம். ஐயோ, இந்த அக்னி ஜுவாலை என்னை வேதனைப்படுத்துகிறதே, வெப்பப்படுத்துகிறதே, உஷ்ணப்படுத்துகிறதே என்று புலம்புவோம். பாயிண்ட் நம்பர் 2, ரெண்டாவது பாருங்க. கீழே இருக்கிற ஐஸ்வர்யவான் மேலே எட்டி பார்க்கிறான். ஆபிரகாமின் மடியில் உள்ள லாசருவை ஐஸ்வர்யவானின் கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் அந்த லாசருவின் கண்களுக்கு பாதாளத்தில் இருந்த ஐஸ்வர்யவானை தெரிந்ததாக இயேசு குறிப்பிடவில்லை. நீங்கள் வீட்டிற்கு சென்ற பின்னர் வாசித்து பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்தையும் வாசித்து பாருங்க. ஆண்டவராக இயேசு குறிப்பிட்டிருக்கிறார், நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே அல்லது தேவனுடைய ராஜ்யத்திலே ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் இன்னும் சகல தீர்க்கதரிசிகளை காணும்போது உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாக காணும்போது அங்கே உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். என்ன சொல்லுகிறார் இயேசு? உங்களில் பலர் புறம்பே இருக்கிற நரகத்திலே தள்ளப்படுகிற போது உங்கள் கண்கள் பரலோகத்தை பார்க்கும். பரலோகத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இன்னும் சகல தீர்க்கதரிசிகளையும் இருப்பதை உங்களுடைய கண்கள் காணும். ஆனால் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாக நீங்கள் உணரும் போது அங்கே உங்களுக்கு அழுகை உண்டாகும், பற்கடிப்பு உண்டாயிருக்கும் என்று இயேசு சொன்னார். நான் என்ன சொல்ல வருகிறேன்? நரகத்தில் அநேக மக்கள் தள்ளப்பட போகிறார்கள். அவர்களின் கண்கள் பரலோகத்தை பார்க்கும். பரலோகத்தில் உள்ளவர்களெல்லாம் பார்த்து பார்த்து புலம்புவார்கள். ஆனால் பரலோகத்தில் உள்ள மக்கள் நரகத்தில் உள்ள மக்களை பார்க்க முடியும் என்று இயேசு குறிப்பிடவில்லை. அந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலும் சரி, லூக்கா 13ஆம் அதிகாரத்திலும் சரி. அதுபோலத்தான் இப்பொழுது பரதீசு பாதாளத்தை பற்றி நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். பாதாளத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவானின் கண்களுக்கு பரதீசில் இருந்த லாசருவை தெரிந்தது. லாசருவின் கண்களுக்கு இந்த ஐஸ்வர்யவானை தெரிந்ததாக இயேசு குறிப்பிடவில்லை. அப்படி என்றால் நீங்களோ நானோ, நம்பர் 2, பாதாளம் எப்படிப்பட்ட இடம்? இந்த ஐஸ்வர்யவானை போல பாதாளத்தில் இருந்தால் லாசரு போன்ற பரிசுத்தவான்களை நாம் பார்க்கும்போது ஆபிரகாமின் மடியில் அல்லது பரதீசில் அல்லது பரிசுத்த நகரத்திலே அநேக பரிசுத்தவான்களை நாம் பார்க்கும்போது அவர்கள் போய்விட்டார்களா, நான் இழந்து போனேனா என்று இரவும் பகலும் நம்மை பதற வைக்கக்கூடிய ஒரு இடம்தான் பாதாளம். நம்பர் 3, பாதாளம் எப்படிப்பட்ட இடம்? கீழே இருக்கிற ஐஸ்வர்யவான், அதாவது பாதாளத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான், அவன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? நான் வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியை மறுபடியும் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்க. லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரிலே தோய்த்து என் நாவை குளிர பண்ணினால் நலமாக இருக்கும். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணி நம்முடைய விரல் ஃபுல்லாக முழுக வைக்கக்கூடாது. நுனியை மட்டும் அப்படி வச்சுட்டு எடுத்தால் மேக்ஸிமம் 3 டிராப்ஸ் கிடைக்கலாம், அல்லது 2 டிராப்ஸ் கிடைக்கலாம், அல்லது 1 டிராப் தான் கிடைக்கும், அவ்வளோதான். அந்த ஒரு சில சொட்டு தண்ணீருக்காக இந்த ஐஸ்வர்யவான் ஏங்குகிறான். அது கூட மறுக்கப்படுகிறது. அப்படி என்றால் பாயிண்ட் நம்பர் 3, பாதாளத்தின் பயங்கரம் எப்படி இருக்கும்னா, ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காத இடம்தான் பாதாளம். 4வதும் கடைசியுமாக இந்த பாதாளம் எப்படிப்பட்ட இடம்? 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? லூக்கா 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராத அவர்களும் வேதனையுள்ள இந்த பாதாளத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். மனம் திரும்புவார்கள், இந்த உவமைக்கு முக்கியமான வேர்டே இதான். உங்க கரங்கள்ல பெண் இருக்குமானா இதை அண்டர்லைன் பண்ணுங்க. மனம் திரும்புவார்கள், இதான் முக்கியமான வார்த்தை. அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். ஓகே, இப்போ நல்ல கவனிங்க. பாயிண்ட் நம்பர் 4, பாதாளம் எப்படிப்பட்ட இடம்? ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இருக்கிறான். ஒரு பக்கம் அக்னி அவனை வெப்பப்படுத்தி கொண்டே இருக்கிறது, வேதனைக்கு நடுவிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த லாசருவை பார்த்து பார்த்து மனம் புழுங்குகிறான். இன்னொரு பக்கம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்கவில்லை. இப்போ தான் யோசிக்கிறான், இந்த வேதனையுள்ள இடத்திற்கு, இந்த வேதனையுள்ள பாதாளத்திற்கு என் உடன் பிறந்த 5 சகோதரரும் வந்துவிடக்கூடாது. நான் தான் மனம் திரும்பாமல் பாவியாக மரித்து இந்த பாதாளம் வந்துவிட்டேன். என்னுடைய 5 சகோதரராவது மனம் திரும்ப வேண்டுமே.
அப்படி என்றால் என்ன செய்ய? அவன் சொல்றான், ஆபிரகாமே, அந்த லாசருவை என் தகப்பன் வீட்டிற்கு அனுப்பும். அவன் போய் பாதாளத்தின் பயங்கரங்களை என் 5 சகோதரருக்கும் சொல்லட்டும். அப்படியாவது அவர்கள் மனம் திரும்பி விடுவார்களா? வேதனையுள்ள இந்த பாதாளத்திற்கு வராமல் அவர்கள் தடுக்கப்படுவார்களா? இந்த பாரம் இவனுக்கு எப்பொழுது வருகிறது? பாதாளத்திற்கு சென்ற பின்னர். நீங்களோ நானோ பாவியாக மரித்து பாதாளத்திலே போய் இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அங்கு போன பின்னர் நமக்கு ஊழிய பாரம் வரும். அங்கு போன பின்னர் நமக்கு மிஷினரி பாரம் வரும். ஐயோ, அநேக மக்கள் அறியாமல் புரியாமல் மனம் திரும்பாமல் பரிசுத்த வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடாமல் என்னை போல பாவியாக மரித்து இந்த பாதாளம் வந்துவிடக்கூடாதே, தடுக்கப்பட வேண்டுமே. அப்படி என்றால் இந்த பாதாளத்தின் பயங்கரத்தின் செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டுமே. யார் சொல்லுவார், யார் சொல்லுவார் என்கிற வேகம், துடிப்பு, ஊழிய பாரம் பொங்கி எழும்பி வரும். ஆனால் நம் வெளியே வந்து சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிட்டாது. நல்ல நாட்கள், சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய நல்ல காலம் இதுவே. அநேகரின் ஆவிக்குரிய கால்கள் பாதாளத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது. அவர்களின் கால்களை தடுத்து பரதீசுக்கு நேராக திருப்பக்கூடிய நாட்கள் இதுதான். இல்லை என்றால் பாதாளத்திற்கு போய் இது போன்ற பரிதாபமான ஒரு சூழலிலே நாம் தவிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தமான சூழல் வந்துவிடும். நோட்டு கொடுங்க. வாழ்நாளெல்லாம் வீணாளாக சென்று போயிட்டே ஐயோ, மோசம் போனேன் விட்ட நன்மை அழுதாலும் வருமோ, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவார் பேரும் கையனாக உம்மை கண்டு கொள்ளல் ஆத்துமாக்கள் பேரில் வாஞ்சை வைத்திடாமல் சோம்பலாய் காலம் கழித்தோர் அந்நாளில் துக்கி பார்நீர் வந்தராய் ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா பேரும் கையனாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமா? அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 2, இதோட பிரசங்கத்தை நான் முடிச்சிடுறேன். பரதீசுக்கு செல்ல வேண்டுமானால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? இதுலேயும் ஒரு 4 காரியங்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39 42 வரைக்கும். லூக்கா 23:39 வாசிக்க கேட்கலாம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பரதீசின் வாழ்வை பெற்றவன் இந்த மனம் திரும்பிய கள்ளன் தான். இவனை கேட்போம். உன்னை போல நானும் மரிக்கும் சமயம் பரதீசு வர விரும்புகிறேன். என்ன செய்ய? அவனுடைய வாழ்வு நமக்கு சொல்லும் 4 காரியங்களை. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, அந்த 39 42 வரைக்கும் அப்படியே நீங்கள் பாருங்கள், வாசித்த வசனத்தை பாருங்கள். இந்த மனம் திரும்பிய கள்ளன் கூறுகிறான், பாயிண்ட் நம்பர் 1, பரதீசு செல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த மனம் திரும்பிய கள்ளன் கூறுகிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். என்ன சொல்ல வருகிறான் இவன்? நாங்கள் கள்ளர்கள்தான், நாங்கள் குற்றவாளிகள் தான், நாங்கள் தீங்கு இழைத்தவர்கள் தான், நாங்கள் பாவிகள் தான்.
எங்களுக்கு சரியான நியாயமான மரண தண்டனையை இந்த ரோம அரசாங்கம் தந்திருக்கிறது. இந்த ரோம அரசாங்கம் எங்களுக்கு தந்த இந்த தண்டனை, இந்த மரண தண்டனை நியாயம்தான் என்று சொல்லுகிறான். தன்னுடைய பிழைகளை, தன்னுடைய குற்றங்களை மறுக்காமல் அப்படியே ஒப்புக்கொள்கிறான். நீங்களும் நானும் நம்முடைய குறைபாடுகளை மறைக்காமல் வெளியரங்கமாக தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு மன்னிப்பு கோரினால் இந்த மனம் திரும்பிய கள்ளனை போல பரதீசுக்கு செல்வதற்கு முதல் படிக்கட்டில் நாம் ஏறிவிடலாம். அல்லேலூயா. பரிசுத்தவான் எவனும் கிடையாது, நீதிமான் எவரும் கிடையாது, எல்லாரும் பாவிகள் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளிலே கிறிஸ்துவுக்குள்ள வர வேண்டுமே, செய்த பாவங்களை அறிக்கையிட வேண்டுமே, செய்த குற்றங்களை தேவ சமூகத்தில் நாம் அறிக்கையிட்டு ஒரு மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. நல்ல கவனிங்க, அநேக பாவங்களிலே நாம் சிக்கி இருக்கலாம், அநேக பாவங்களிலே நாம் விழுந்து கிடக்கலாம். தேவ சமூகத்துக்கு வருவோம். நான் பாவிதான் ஆண்டவரே, என் வீட்டில் அறை வீட்டு கதவை பூட்டி வேதம் வாசித்து எவ்வளோ நாட்களாகிவிட்டது, என் வீட்டில் அறை வீட்டு கதவை பூட்டி ஜெபம் செய்து எவ்வளோ நாட்களாகிவிட்டது, அந்நிய பாஷை பேசுகிற நான் சில சமயங்களிலே கெட்ட வார்த்தையும் பேசிவிடுகிறேனே, உம்மை துதிக்கிற நான் சில வேளைகளிலே என்னுடைய நாவினால் சினிமா பாடலை கூட பாடி விடுகிறேனே, என்னுடைய கண்களினால் யாரோ ஒரு பெண்ணை, யாரோ ஒரு மனிதனை இச்சையோடு நான் பார்த்து விடுகிறேனே, படிக்கின்ற காலங்களிலே, வேலை பார்க்கின்ற காலங்களிலே யாரோ ஒரு பையனோடு, யாரோ ஒரு பிள்ளையோடு தகாத விதத்தில் இச்சையோடு நான் பேசிவிடுகிறேனே. நான் பாவிதான். நம்முடைய குறைவை தேவ சமூகத்தில் அறிக்கையிடுவோம். அவர் நம்மை மன்னிப்பார். பரதீசின் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம ஏறிடலாம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அதே ஈ நோட் கொடுங்க, கார்ட்ஸ் மட்டும், ரிதம் வேண்டாம், ஈ நோட். ஜீசஸ். அப்படி இருதயத்தில் வலதுகரத்தை வச்சுக்கோங்க, கண்களை மூட வேண்டாம். அல்லேலூயா. நான் பாவிதான் ஆனாலும் நீ மாசற்ற தம் சிந்தி நீ வாயென்று என்னை அழைத்தீர், என் மீட்பரே வந்தேன் வந்தேன். நான் பாவிதான் என் நெஞ்சிலே கரை பிடித்து கேட்டேனே, என் கரை நீங்க இப்போதே என் மீட்பரே வந்தேன் வந்தேன். அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 2, பரதீசின் 2ஆம் படிக்கட்டிலே நாம் ஏற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மனம் திரும்பாத கள்ளன் ஒருவன் அருகிலே இருக்கிறானே, அவனுக்கு இயேசுவின் மீது ஒரு பார்வை இருந்தது. அதை அவன் எப்படி வெளிப்படுத்துகிறான்? அந்த 39ஆம் வசனத்தை பாருங்க, லூக்கா 23:39 பாருங்க. அவன் சொல்லுகிறான், நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். இதே காரியத்தை தான் பிரதான ஆசாரியர், வேதபாரகர், பரிசேயர், மூப்பர்கள், அந்த வழியாய் நடந்து செல்கிற அநேக ஜனங்கள் தங்களுடைய தலையை துலுக்கி இதே காரியத்தை தான் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இயேசுவே, நீர் கிறிஸ்து போல தெரியவில்லையே, நீர் தேவனுடைய குமாரன் போல தெரியவில்லையே, மனிதர்கள் தானே உம்மை சிலுவையில் அறைந்தார்கள். நீர் தேவனானால், நீர் கிறிஸ்துவாக இருந்தால் இறங்கி வந்து விடலாமே. அற்புதம் செய்யக்கூடிய திராணி நீர் தேவனாக இருந்தால் உமக்கு இருந்திருக்குமே, நீர் ஏன் அதை பயன்படுத்தி இறங்கி வர முடியவில்லை? அநேகரின் கேள்வி இதுதான். இதைத்தான் எல்லாருமே கூறினார்கள். அதே காரியத்தை இப்பொழுது மனம் திரும்பாத ஒரு கள்ளனும் கூறுகிறான். நீர் கிறிஸ்து போல தெரியவில்லையே, நீர் தேவகுமாரன் போல தெரியவில்லையே, நீர் தேவன் போல தெரியவில்லையே. அப்படி என்றால் நீர் கீழே இறங்கி வந்து விடலாம், எங்கள் 2 பேரையும் கீழே இறக்கி விட்டு விடலாமே. நீ கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று கூறுகிறான். நல்ல கவனிங்க, இன்றைக்கும் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்கிறவர் தான், அநேக அதிசயங்களை செய்கிறவர் தான்.
என்னுடைய வாழ்வில் கூட, எங்களுடைய வாழ்வில் கூட எண்ணற்ற அற்புதங்களை, எண்ணற்ற அதிசயங்களை அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் நான் அற்புதத்திற்காக இயேசுவை பின்பற்றவில்லை, அதிசயத்திற்காக இயேசுவை பின்பற்றவில்லை. இவரை பின்பற்றினால் என்னை ரட்சிப்பார், இவரை பின்பற்றினால் அவரை போன்ற பரிசுத்த வாழ்வு அவருடைய கிருபையினால் என்னாலும் வாழ முடியும், இவரை பின்பற்றினால் மறுமையிலே பரலோகராஜ்யம் செல்ல முடியும் என்பதற்காக நான் அவரை பின்பற்றுகிறேன். இதே காரியத்திற்காக தான் இயேசு நம்மை அழைக்கிறார். முழு வேத புத்தகத்தையும் வாசித்து பார்த்தா அவரை பின்பற்றதான் அவர் நம்மை அழைக்கிறார். சப்போர்ட்டிவாக அநேக உலக நன்மைகளை, அநேக சரீர நன்மைகளை அவர் நமக்கு தருவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். காரணம் அவர் தகப்பன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. அப்போ இந்த பக்கத்து கள்ளன், மனம் திரும்பாத கள்ளனுக்கு இயேசு மீது இருந்த பார்வை என்ன? இவர் தேவனாக இருந்தால், இவர் கிறிஸ்துவாக இருந்தால் அற்புதம் செய்யக்கூடிய திராணியை பயன்படுத்தி கீழே வந்திருக்கலாமே. அப்போ ஆண்டவர் என்றால் அற்புதம் செய்ய வேண்டும், அதுதான் இவனுடைய பார்வையாக இருந்தது. ஆனால் இந்த மனம் திரும்பிய கள்ளன், அவனுக்கு இயேசுவின் மீது இருந்த பார்வையை பாருங்க. அதே 39 to 42 வரைக்கும் பாருங்க. அவன் இயேசுவை பார்த்து விட்டு அவன் என்ன சொல்றான் பாருங்க, இவரோ தகாதது ஒன்றையும் செய்யவில்லையே. அப்படி என்றால் இயேசுவின் மீது இவன் கொண்டிருந்த பார்வை என்ன? இயேசு தவறே செய்யாத பரிசுத்தர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. இயேசு பரிசுத்தரியா, இந்த பார்வை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கட்டும். பரதீசின் 2வது படிக்கட்டிலும் ஏறிவிடலாம். அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 3, மூன்றாவது, தேர்ட் ஸ்டெப். பரதீசுக்கு நாம் சொல்லுவதற்கு 3வது படிக்கட்டு நம்ம என்ன செய்யணும்? அதே 39 to 42 வரைக்கும் பாருங்க. இந்த மனம் திரும்பிய கள்ளன் மனம் திரும்பி கொஞ்ச நேரம் தான் ஆகிறது. பக்கத்து கள்ளனை பார்த்து சொல்றான், எல்லாரும் பாருங்க அந்த வசனத்தை, நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று சொல்லி அவனை கடிந்து கொள்ளுகிறான். நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்கிற போது கடிந்து கொள்ளுங்க. நம்முடைய மனைவி தவறு செய்கிற போது கடிந்து கொள்ளுங்க. கணவன் பாவம் செய்கிற பொழுது கடிந்து கொண்டு தேவ வசனத்தை சொல்லி ஆண்டவருக்காக திருப்ப முற்படுங்க. நம்முடைய பிள்ளை அல்லது நம்முடைய கணவன் குடிகாரராக இருக்கலாம், குடிகார பிள்ளையாக இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளை பார்த்து அல்லது நம்முடைய கணவனை பார்த்து, குடிகார பிள்ளைகளை, குடிகார கணவரை பார்த்து, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், ஆண்டவர் ஜெயம் தருவார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி பாருங்க. நம்முடைய பிள்ளை ஒருபோதும் மனம் திரும்பாது. கணவன் ஒருபோதும் குடியை விட்டு மனம் திரும்ப மாட்டார். நம்முடைய பிள்ளைகள் தகாத ஒரு அசுத்தமான உறவிலே, அசுத்தமான ஒரு பார்வையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய வசனத்தை அவர்களுக்கு சுட்டி காண்பித்து, உன்னுடைய கிரியைகள் எல்லாம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறதே, நியாய தீர்ப்பு நாளிலே நீ என்ன கணக்கு ஒப்புவிப்பாய், உன் குறைவை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு தேவனுடைய திரும்பி வந்துவிடு, இல்லை என்றால் நியாய தீர்ப்பு நாளிலே அவர் உன்னை நரகத்திலே தள்ளுவார் என்று கண்டனம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் அந்த பிள்ளையின் உள்ளத்தில் இடைப்படுவார், அழகாக மனம் திரும்பிடும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. பாவத்தை கண்டித்து உணர்த்த வேண்டும், நீதியை கண்டித்து பேச வேண்டும், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து பேச வேண்டும். அதைத்தான் ஆண்டவராக இயேசு சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:8 பரிசுத்தாவியானவராகிய அவர் நமக்குள் வரும்போது நாம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் குடும்பத்தையும் சமூகத்தையும் சபையையும் ஏன் உலகத்தையுமே கண்டித்து திருத்தி ஆண்டவருக்குள் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. மறுபடியும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் நம்மை நிரப்புகிற போது அநேக காரியங்கள் நம் மூலம் நிகழும். அதிலே ஒன்றுதான் அந்நிய பாஷை. நானும் அநேக அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் பரிசுத்தாவியானவர் நம்மை நிரப்பினால் அந்நிய பாஷையை பேச வேண்டும், இந்த ஒன்று தான் அநேகருக்கு தெரிகிறது. அப்படி அல்ல. பரிசுத்தாவியானவர் நம்மை நிரப்புகிற பொழுது நமக்குள் அநேக காரியங்கள் நிகழும். அதிலே ஒன்று தான் அந்நிய பாஷை வரும். அதை தாண்டி பரிசுத்தாவியானவர் நமக்குள் வரும்போது நமக்கு ஒரு பலன் வர வேண்டுமே. அதைத்தானே அப்போஸ்தலர் 1:8 கூறுகிறது. பரிசுத்தாவியானவர் நம்மை நிரப்பும் போது உள்ளான மனுஷனுக்கு ஒரு பலன் வருகிறது. எருசலேம், சமாரியா, யூதேயா, உலகம் எங்கிலும் ஆண்டவருக்கு நான் ஒரு விட்னஸ், ஆண்டவருக்கு நான் ஒரு சாட்சியாக எழுமி நின்று ஆண்டவரின் காரியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு தைரியம் வர வேண்டுமே. அதைத்தான் பரிசுத்தாவியானவர் நமக்கு அருள விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு சீனியர் மோஸ்ட் ஊழியர் பவுல் தன்னுடைய ஜூனியர் அசிஸ்டன்ட் ஊழியருக்கு கடிதம் எழுதுகிறார். எல்லாருக்கும் தெரிந்தது தான், பலமுறை நான் இதை சொல்லியிருக்கிறேன். 2 தீமோத்தேயு 4 2, 3, 4 ஆகிய வசனங்களிலே தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். நீ பிரசங்கம் பண்ணினாலும் சரிதான், நீ புத்தி சொன்னாலும் சரிதான், 4 காரியங்கள் இருக்கணும். 1, நீடிய சாந்தம், சாந்தத்தோடு ப்ரீச் பண்ணணும், சாந்தத்தோடு புத்தி சொல்லணும். 2வது உபதேசம் இருக்கணும், டீச்சிங், விளக்கம் இருக்கணும்.
மூன்றாவது கடிந்து கொள்ளுதல் இருக்கணும். நான்காவது கண்டனம் இருக்க வேண்டும். இந்த நான்கும் இணைந்தது தான் தேவனிடத்திலிருந்து வந்த புத்தி சொல்லுதல், தேவனிடத்திலிருந்து வந்த பிரசங்கம், தேவனிடத்திலிருந்து வந்த ஆலோசனை. அல்லேலூயா. இப்போ இந்த மனம் திரும்பிய கள்ளன் கடிந்து கொள்ளுகிறான். நீங்களும் நானும் தவறு செய்கிற மக்களை கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி உபதேசித்து நீடிய சாந்தத்தோடு கர்த்தரை இழுக்க ட்ரை பண்ணுவோம். பரதீசின் 3வது படிக்கட்டிலும் ஏறிடலாம். அல்லேலூயா. 4வது ஸ்டெப், இதான் ஃபைனல் ஸ்டெப். இந்த மனம் திரும்பிய கள்ளன் கருத்து நிறைந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். வாசிக்க கேட்டோம், லூக்கா 23:42. அதை வாசிக்க கேட்டோம். அவன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். என்ன ஜெபம் பண்ணுறான்? ஆண்டவரே ஒரு நாள் நீர் திரும்பி வருவீர், அந்த விசுவாசம் எனக்கு இருக்கிறது. அது மட்டுமன்று, உமக்கென ஒரு ராஜ்யம், பரலோக ராஜ்யம் ஏற்படும், அந்த நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. இப்பொழுது நான் மறிக்க போகிறேன், ஆனால் நீங்கள் வரும்போது அந்த பரலோக ராஜ்யத்தில் எனக்கு ஒரு சீட்டு தந்துடுங்க, எனக்கு ஒரு இடம் தந்துடுங்க. அல்லேலூயா. நம்ம அருகிலே கடையனோடு இருக்கிறது, நேசரத்து பக்கத்தில் கடையனோடு பாக்கியநாதன். அவருக்கு சொந்த ஊர் அதுதான் கடையனோடு. இன்றைக்கு நேசரத்தில் இருக்கிறார். ஏறக்குறைய 85 வயதாகிவிட்டது. அவர் எழுதிய ஒரு பாடல், பி ஃப்ளாட் கொடுங்க, பி ஃப்ளாட். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக எனக்கும் ஓர் இடம் தாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக எனக்கும் ஓர் இடம் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். யாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். யாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக எனக்கும் ஓர் இடம் தாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக எனக்கும் ஓர் இடம் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். யாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். யாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். அல்லேலூயா. அப்போ 4th ஸ்டெப் என்னன்னா, நீங்களும் நானும் பரதீசுக்கு சென்றடைய தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, என்றைக்கு மரணம் வந்தாலும் சரிதான், நானோ என் மனைவியோ என் பிள்ளைகளோ என் குடும்ப உறுப்பினர்களோ என் சபையோ பாதாளம் போய்விடக்கூடாது, பரதீசு வரணும், கிருபை தாங்க. அதை தாண்டி உம்முடைய வருகை முந்தி வந்து சம்பவித்தால் நானோ என் குடும்பமோ நரகம் போய்விடக்கூடாது, பரலோகம் வர வேண்டும், எனக்கு அங்கே ஒரு இடம் தாங்க. நாம் ஜெபம் பண்ணுவது ஆண்டவருக்கு விருப்பம். இந்த மனம் திரும்பிய கள்ளன் அதைத்தான் கேட்டான், ராஜ்யத்தில் இடம் கேட்டான். இப்போ இயேசு சொன்ன அந்த பதிலை பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. லூக்கா 23:42 பாருங்க. இயேசு என்ன சொல்றாருன்னா, இன்டைரக்டாக தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஏன் வருகை வெகு காலம் இருக்குப்பா, பரலோக ராஜ்யம் அதுக்கும் இன்னும் நீண்ட நெடிய வெகு காலம் இருக்குப்பா. ஆனால் ஒன்று, இயேசுவாகிய நான் இப்போ மறிக்க போகிறேன், ஒரு தற்காலிக இடம் இருக்குது, ஒரு டெம்பரரி பிளேஸ் இருக்குது, அதான் பாரடைஸ், பரதீஸ். அந்த பரதீஸுக்கு நான் போகிறேன், இயேசுவாகிய நான் மறித்து அங்கே போகிறேன். நீ மனம் திரும்பி விட்டாய் அல்லவா, மனம் திரும்பி கள்ளனே, இனிமேல் நீ பாதாளம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதீசில் இருப்பாய். அல்லேலூயா. இதான் டெம்பரரி பிளேஸ். சரிதானா? பாதாளத்தின் பயங்கரங்கள் 4 காரியங்களை சொன்னேன். பரதீசுக்கு போக நம்ம என்ன செய்ய வேண்டும், அதுலேயும் 4 காரியங்களை சொன்னேன். நான் பிரசங்கத்தை முடிச்சிட்டேன். ஒரு சின்ன ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குமானால் அதை கிளியர் பண்ணி விட நான் விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. ஆபிரகாமின் மடி, பரதீசு, பரிசுத்த நகரம் 3 ஒன்று தான். இந்த ஓமை ஆபிரகாமின் மடி என்று தான் நான் ப்ரீச் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் பரதீசுங்கிற சொல்லை அடிக்கடி நான் பயன்படுத்தினேன். அது வேறு ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு ஆபிரகாமின் மடி என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். லூக்கா 23ஆம் அதிகாரத்திலே இயேசு பரதீசு என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்.
மத்தேயு 27 51 52 53 அந்த வசனங்களை வாசித்து பார்த்தா பரிசுத்த நகரம் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மூன்று ஒன்று தான். ஆபிரகாமின் மடியும் பரிசுத்த நகரமும் பரதீசும் ஒன்று தான். இன்னொரு ஒரு காரியத்திலையும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், அதை நான் கிளியர் பண்ண விரும்புகிறேன். ஆபிரகாமின் மடியும் பரதீசும் எப்படி ஒன்றாக முடியும்? ஆபிரகாம் அது ஒரு மனிதர் தானே. அவர் பாதாளத்தில் இருக்கிற ஐசுவரியவானோடு பேசிக்கொண்டே இருக்கிறாரே, ஒரு கான்வர்சேஷன் நிகழ்கிறதே என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழும்பலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாமின் பெயர் எப்படி பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது? கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. இயேசுவை நாம் விசுவாசிக்கிற விசுவாச மார்க்கத்தாராக மாறிவிட்டாலே நாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக, ஆபிரகாமின் சந்ததியினராக நாம் மாற்றப்பட்டு விடுகிறோம். அதைத்தான் தேவாவியானவர் பவுல் மூலம் கலாத்திய சபைக்கு எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் யூதர்கள் கிடையாது, நீங்களும் நானும் மாம்சத்தில் இஸ்ரவேலர்கள் கிடையாது. ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாச மார்க்கத்தாராக ரட்சிக்கப்பட்டவர்களாக மாறும்போது ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம், ஆபிரகாமுக்கு சந்ததியினராக மாறிவிடுகிறோம். இந்த அனுபவத்தை பெற்ற சகேவை பார்த்து இயேசு சொன்னார், இந்த மனந்திரும்புதலின் அனுபவத்தை பெற்ற சகேவை பார்த்து இயேசு சொன்னார் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் நாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள். நமக்கு தகப்பன் யார்? ஆவிக்குரிய தகப்பன் ஆபிரகாம். அப்படி என்றால் ஆபிரகாமின் பெயர் இப்படித்தான் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோலத்தான் மறுமையிலும் கூட பரதீசுக்கு, பரிசுத்த நகரத்திற்கு ஆண்டவர் ஆபிரகாமின் மடி என்கிற பெயரை வைத்து பெருமைப்படுத்தியிருக்கிறார். அவ்வளவுதான். மடி, லேப்டாப் நம்முடைய தொடையிலே வைத்துக் கொள்கிறோமே, அதுபோல பரிசுத்த நகரத்திற்கு, பரதீசுக்கு ஆபிரகாமின் மடி என்கிற பெயரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அப்படி என்றால் ஆபிரகாம் பேசுகிறானே, அது அவனுடைய வார்த்தைகள் தானே என்கிற சந்தேகம் நமக்கு எழும்பலாம். அந்த உவமையிலே ஆபிரகாம் பேசுவது போல இயேசு சொல்லி இருந்தாலும் அது ஆபிரகாமின் குரல் அல்ல, பரதீசிலிருந்து பரிசுத்த நகரத்திலிருந்து ஒலித்த வாய்ஸ் ஆஃப் காட், தேவ குரல் தான். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் உங்களை நான் இழுக்க விரும்புகிறேன். எதை இழந்தாலும் என் மரண நேரத்தில் பரதீசை மட்டும் நான் இழக்க தயாராக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு வயது 48. என் வயது ஒரு நண்பர் எனக்கு இருக்கிறார், தூத்துக்குடி பட்டணத்தை சார்ந்தவர். அவர் சொன்ன ஒரு சாட்சியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்கள். அவர் தன்னுடைய வாலிப நாட்களிலே மனம் திரும்பினார். அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அன்றைக்கு ஒரே டயசிஸ் தான், தூத்துக்குடி நேசரது டயசிஸ் கிடையாது, திருநெல்வேலி டயசிஸ் தான், அதுக்கு கீழே தான் தூத்துக்குடி மாவட்டமும் வரும், ஒரே டயசிஸ் தான். அந்த நண்பர் கூறினார், எங்கள் அப்பா டயசிஸில் பெரிய ஒரு அரசியல்வாதி, அரசியல் பண்ணி கொண்டே இருப்பார். ஒரு நாள் என்னுடைய தகப்பனின் மரண வேளை வந்தது, நான் அருகிலே இருந்தேன். அவர் மரிப்பதற்கு சற்று முன்னர் கூச்சலிட்டார், இருளாக இருக்கிறதே, பிசாசை நான் பார்க்கிறேனே, அக்கினி இருக்கிறதே. கூச்சலிட்டு கொண்டே அவருடைய உயிர் பிரிந்தது. இந்த கோர காட்சி தான் என்னை இயேசுவின் பக்கம் கொண்டு வந்தது. இந்த காட்சி தான் என்னை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இருக்க செய்தது. இந்த காட்சியை பார்த்துத்தான் நான் மனம் திரும்பினேன் என்று அந்த நண்பர் கூறினார். நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? நாம் மரிப்பதற்கு சற்று முன்னரே நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஒன்று பரதீசை பார்க்கும் அல்லது பாதாளத்தை பார்க்கும், ஒன்று இயேசுவை பார்க்கும் அல்லது பிசாசை பார்க்கும். இதுக்கு இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு வேத பகுதியை நான் சொல்லிடுறேன், எழுதிக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பாருங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். ஸ்தேவான் மரிக்கவில்லை, ஆனால் மரண தருவாயில் இருக்கிறான், மரிக்க போகிறான். அப்போ அவன் சொல்கிறான் பாருங்க, அதோ வானங்கள், புளூரல் இருக்கு, வானங்கள் திறந்திருக்கிறதையும், இன்னும் சொல்கிறான் தேவனையும், இன்னும் சொல்கிறான் இயேசுவையும், இன்னும் சொல்கிறான் தேவனுடைய மகிமையையும் நான் காண்கிறேன். அது ஏன் வானங்கள் புளூரல்ல ஏன் சொல்கிறான்? ஏற்கனவே சொன்னேன், பரதீஸ் எங்கே இருக்குது? 3ஆம் வானத்தில் இருக்கிறது. முதல் வானம் திறந்திருக்கிறதை பார்க்கிறான், 2ஆம் வானம் திறந்திருக்கிறதை பார்க்கிறான், 3ஆம் வானம் திறந்திருக்கிறதை பார்க்கிறான், தேவனை பார்க்கிறான், வலது பக்கத்தில் இயேசு நிற்கிறதை பார்க்கிறான், தேவ மகிமையை பார்க்கிறான். நான் என்ன சொல்ல வருகிறேன்? இவன் மரிப்பதற்கு சற்று முன்னரே இவனை ரிசீவ் பண்ண பரதீஸ் ஆயத்தமாகிவிட்டது. கரங்களை தட்டி அவனுக்கு மகிமை செலுத்தலாமா? அதுபோலத்தான் நான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேனே, தூத்துக்குடி பட்டணம். அந்த மனிதர் மரண தருவாயில் இருக்கும்போதே அவர் பாதாளத்தை பார்க்கிறார், ஆனால் ஸ்தேவானோ பரதீசை பார்க்கிறான். நீங்களும் நானும் மரண வேளையிலே தடுமாறக்கூடாது, தவிக்கக்கூடாது,
புலம்பக்கூடாது, மகிழ்ச்சியோடு பரதீசை பார்க்கணும். அல்லேலூயா. மரணம் முந்துமானால் பரதீசுக்கு போகணும், வருகை முந்துமானால் பரலோகம் போகணும். அல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? பெரிய நீண்ட ஜெபம் நான் பண்ணவில்லை. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம், கண்களை மூடிக்கொள்வோம்.